ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், பாக்கியராஜ் இயக்கி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் பாக்கியராஜ் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1979 சுவரில்லாத சித்திரங்கள் 100 நாள் ஓடியது. 1981 மௌன கீதங்கள் 150 நாள் ஓடியது. 1981 இன்று போய் நாளை வா 100 நாள் ஓடியது. 1981 அந்த 7 நாட்கள் 150 நாட்கள் ஓடியது. 1982 தூரல் நின்று போச்சு மதுரை தங்கம் தியேட்டரில் 100 நாள் ஓடியது மற்றும் சென்னையில் அதற்கு மேல் ஓடியிருக்கிறது. 1982 டார்லிங் 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 130 நாள் ஓடியது. 1983 முந்தானை முடிச்சு 175 நாள் ஓடியது. 1987 எங்க சின்னராசா 100 நாள் ஓடியது. 1988 இது நம்ம ஆள் 130 நாள் ஓடியது. 1992 சுந்தரகாண்டம் 100 நாள் ஓடியது. 1994 வீட்டில் விசேஷங்க 100 நாள் ஓடியது. 2003 சொக்கத்தங்கம் 100 நாள் ஓடியது. இந்த 12 படங்களும் பாக்கியராஜ் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன. இருந்தாலும் முதல் இடத்தை பிடிக்கும் படம் எது என்று சொல்லும் பொழுது எல்லா படங்களையும் தாண்டி முந்தானை முடிச்சு படமே இடம்பெறுகிறது. முந்தானை முடிச்சு அனைத்து இடங்களிலும் சூப்பராக ஓடி நல்ல வசூலை பெற்ற படம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே பாக்கியராஜ் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் இது அப்படி என்று சொன்னால் அது முந்தானை முடிச்சு படமே ஆகும். சரி, இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கன்னடம் சந்திக்கிறேன். நன்றி.